சொல்லிலாம் எனக்கு உட்காரணும்னு அவசியம் இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. சொல்லவும் முடியல. ஒரு நாள் அடிச்சுக்கிறீங்க. நாளைக்கு அண்ணனா இருப்பானா எனக்கு புரியல. என் மூஞ்சே இப்படிதான் நீ சொல்ற. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் டெலிவிஷன்ல ப்ரோமோ வர மாதிரியே ஜியோ ஹாட் ஸ்டார்லயும் ப்ரோமோ வரும். அந்த மாதிரி வந்திருக்க ஒரு ப்ரோமோவை பத்தி தான் பார்க்க போறோம். எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு சண்டை வருது. அதை பத்தி தான் டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா நேற்று நைட்டு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லைவ்ல வந்தது என்னன்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள திரும்பி பிரச்சனை ஏற்பட்டுருச்சுங்க. ஒரு சைடு ஆதிரை எல்லார்கிட்டயும் புலம்பிட்டு இருக்காங்க. எல்லா பொண்ணுங்களும் இருக்காங்கல்ல, பசங்க எல்லாருமே அப்படிதான், நீ கொஞ்சம் கவனமா இருன்ற மாதிரி அட்வைஸ் பண்றாங்க. யார் யாரு? கெமி, கனிலாம் சேர்ந்து அட்வைஸ் பண்றாங்க. இந்த சைடு இவனுக்கு யார் அட்வைஸ் பண்றானா? ரம்யா ஜோ தான். ரம்யா ஜோ கிட்ட இவன் என்ன சொல்றானா, நம்ம இங்க கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்கோம், சுத்தி இவ்வளவு கேமரா இருக்கு, அதை சொன்னா அவ புரிஞ்சுக்கவே மாட்றா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே எஃப்ஜேக்கு பெருசா ஆதிரையை பிடிக்கலங்க. ஆதிரை வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதாவது டச் பண்ணி பேசுறது, நெருங்கி வரது, எப்பவுமே இவன் கூடயே இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஓவரா பண்றாங்க. இதெல்லாம் எஃப்ஜேக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. எஃப்ஜே வந்து ரொம்ப மோசமா பேசினாலும் சரி, அவன் கேமை விளையாடணும்னு நினைக்கிறான். ஆனா ஆதிரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. அதை சொன்னாலும் கோச்சுக்கிற மாதிரி பண்றாங்க. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஏற்கனவே உங்களுக்குள்ள சண்டைலாம் வந்தது, அப்பயும் கோச்சுக்கிட்ட மாதிரி தான் பண்ணாங்க. இப்பயும் அதே மாதிரி தான் நடக்குது. அவன் ஒரு இடத்துக்கு எந்திரிச்சு போக பார்க்கறான், உட்காரு பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது இவன் என்ன சொல்றானா, நீ சொல்லிலாம் உட்காரணும்ன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறான். இவங்க ரூம்லயே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல, அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள தான் இவன் போயிடுறான். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி பண்றான் பாருங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே புலம்புறாங்க. பக்கத்துல ரெண்டே பேர் தான் இருக்காங்க, ஒன்னு சபரி, இன்னொன்னு ரம்யா ஜோ. அப்ப சபரி இருக்கார்ல, உங்களுக்குள்ள எது நடந்தாலும் நாங்க உள்ள வர முடியல, ஏன்னா இப்ப சண்டை போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் நீங்களே சேர்ந்துக்கிறீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, ஆதிரையே, நான் அப்படிலாம் கிடையாது, இவன் தான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிறான், ஒரு நாள் ரெமோவா இருக்கான், திடீர்னு அண்ணியனா மாறிடுறான், என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்கும்போது அவனுமே வெளியே வந்துடுறான். இவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னெல்லாம் இவங்க பண்றாங்கன்றதை இந்த இடத்துல சொல்றான். அது என்னன்னா, இவன் எப்பவுமே பேசுற மாதிரி பேசினாலும் அவங்க இருக்காங்கல்ல, நீ ஏன் முன்ன மாதிரி பேச மாட்டே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்களாம். கொஞ்சம் கோச்சுக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்களாம். இவன் எப்ப பார்க்கும் போதோ மூஞ்ச ஒரு மாதிரி வித்தியாசமா வச்சிட்டு இருக்காங்களாம். நான் எப்ப பார்க்கும் போதோ நீ மூஞ்ச ஒரு மாதிரி வித்தியாசமா சோகமா வச்சிருக்க, எதனால மூஞ்சி இப்படி வச்சிருக்கன்னு கேட்டா, என் மூஞ்சி அப்படிதான்ற மாதிரி சொல்ற, வேற என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். அதாவது உன் கூட இருக்கிறது எனக்கு பிரஷரா இருக்கு, ஏன்னா நீ எப்படி இருக்கனே என்னால புரிஞ்சுக்க முடியல, எப்ப பாரு சோகமா இருக்க, ஏன் சோகமா இருக்கன்னு கேட்டா நீ முன்ன மாதிரி டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்ற, அந்த மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்காங்க. இவனை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் நம்ம கேம்ல தான் ஃபோக்கஸ் பண்ணோம், ஆதிரை பக்கம் திரும்ப கூடாதுன்ற ஒரு முடிவு எடுத்துட்டான். இவன் இன்னைக்கு எடுக்கலங்க, ஒரு வாரத்துக்கு மேலேயே இவன் எடுத்துட்டான். இந்த ஆதிரை தான் கேட்கறதே கிடையாது. இவன் கிட்ட நீங்களே பாருங்க, எவ்வளவு வீடியோஸ் நீங்க பார்த்திருக்கீங்க. இவன் ஆதிரை கிட்ட தேடி போனது எத்தனை வாட்டி, ஆதிரை இவனை தேடி போனது எத்தனை வாட்டி. ஆதிரை தான் மேக்ஸிமம் தேடி போயிருப்பாங்க. அவன் ஒன்னே இல்லைங்க, காலையில் அவன் முடிக்கிறான். அவன் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கும் போது, நான் சொல்றேன், பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கும் போது அவன் முடிக்கிறதுக்குள்ள ஆதிரை அவன் ரூம்ல போய் எழுப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் இவங்க வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்தாங்க. பயங்கரமா இவனை டார்ச்சர் பண்றாங்க. இவனுமே விலகி போனோம்னு நினைக்கிறான். நேத்து நைட்டு நடந்தது நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் லைவ்ல. ரம்யா ஜோ கிட்ட இவன் எல்லா விஷயத்தையும் சொல்றான். அவ வந்து சுத்தி கேமரா இருக்கிறதெல்லாம் கவனிக்க மாட்றா, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு சுத்தமா பிடிக்கல, நான் எவ்வளவோ அவாய்ட் பண்ண பாக்குறேன், அதை புரிஞ்சுக்கவே மாட்றா அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருந்தான். இப்ப நேரடியாவும் சொல்லிட்டான், ஏற்கனவே நேரடியா சொல்லிட்டான், இப்பயும் நேரடியா சொல்றான், இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஆனா ஆதிரி அதை ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இப்ப கோவப்பட்டு பேசுறாங்க, அவன் ஒரு மாதிரி மாறி பண்ணிட்டு இருக்கான்ட்டு. ஆனா ஆதிரி ஒன்னும், நீங்க வேணா பாருங்க, திரும்பி அவங்க கிட்ட எப்படி சமாதானம் பேசி சேர்றதுன்னு தான் யோசிப்பாங்க. இதுக்கு முன்னாடியே 2-3 வாட்டி அவங்க கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி அவன் வந்து தோசை சுடும் போது கையை பிடிச்சி இழுத்ததுக்காக கோச்சுக்கிட்டான் பாத்தீங்களா, அந்த சமயம் பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க. ஆனா திரும்பி ஆதிரை தான் பேசி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. ஸோ ஆதிரை இவன் கூடயே இருக்கணும், லவ் கண்டென்ட் பண்ணாதான் வெளியே தெரியும்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா பிடிச்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, ஆதிரைக்கு வெளியே பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்.